நண்பர்களே, இன்னைக்கு எந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கோம்? இது வந்து மேலே பத்த. அதாவது இன்னைக்கு வந்து 6 மரக்காப்பாடு, மொத்தம் 3 பேர். ஒன்று வந்து மாயாண்டி குடும்பத்தார், இன்னொன்று விக்னேஷ், இன்னொன்று நான். ஆனால் இன்னைக்கு வயலின் நிலை எப்படி இருக்கு? வயலின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. மிகவும் மோசமா? ஏய்க்கு மோசமா இருக்குங்க? கஷ்டமா இருக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் வயலு நான் பார்த்தீங்கன்னா ஆளு கம்மியாக இருந்தோம், 2 பேர் வாழ்ந்துட்டு ஏமாத்தானே. சரி, அதில் வருவாரோன்னு பார்க்க நாங்கள் டீ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில் வரல. ஆமாம், லாஸ்ட் வச்சு நம்ம தான் வந்தோன்னு வந்துட்டோம். இங்கே பார்த்தா கட்டி பாறங்கல். அதாவது 7 லட்ச ரூபா வண்டி வெட்டாத நம்ம மம்டி வெட்டிட்டு இருக்கோம் அப்படிதானே? ஆமா, 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வண்டி வெட்டாத மம்டி வெட்டது தான். என்ன நம்ம நிலைமை அப்படி ஆயிட்டு உழுது போட்ட வயலு தான். சரி, உழுது போட்ட ஈரத்துல உழுதுட்டாங்க. ஒண்ணு கட்டிக்கிட்டியா உழுதுட்டு. சரி கட்டி எக்கச்சக்கமான கட்டி. சூரியன்ல ஊச்சி வருது மேலைக்கு. சூரியன் வருது, நம்ம எதுக்கு நம்மள கொள்ளதான் வருது. அது கொள்ளதான் வருது. சரி, மாயிண்டே வயலின் நிலை எப்படி உள்ளது? வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல. எம்மா ஐயான்னு சொல்ல முடியும் அப்படிதானே? ஒளிஜித்தியில் கொண்டு வர நினைச்சு மறந்து போச்சு. ஆமா, பாருவனே இப்படி கிடக்கு. இப்படி இருந்தா எப்படி வெட்டனே? நான் மம்டி வச்சு மாத்தி இப்படி தட்டணும். வெட்டணும். ஒரு வெட்டு 2 தட்டு. அப்படி ஒரு வெட்டு 2 தட்டு. சரி, நம்ம கையை வச்சு தான் பாராக்கணும் பாதி. ஆமா, இதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். என்னன்னா 10 மணிக்கு முடிய வேண்டிய வேலை 11 மணி ஆயிருது. சரி, அப்படி காரணம் வந்து கஷ்டம் தான். ஆனா மணல் வயலு. சரி, இந்த வயல் நீ முடிஞ்சிருப்பா அப்படி இந்த வயலு இன்னைக்கு சத்தியமா முடிஞ்சிடாது. நெருக்கணுமா வடக்கிடல உனக்கு பொண்டாட்டி பயந்து நீ இங்க கிடந்து வெட்டிட்டு சாவு. நாங்க எங்க சாவணும்? கொஞ்சமா வெட்டுண்டே வெட்டா வயல்ல போற கிடையாது சொல்லுவான். அவன கடன் சாப்பிட்டு வேணும் வயல்ல வேலை போற. இன்னைக்கு செத்த போற நாளைக்கு வரணுமா? இன்னைக்கே வயல்ல கிடந்துடணும். நாளைக்கு போற எந்திரிச்சு வரணுமா? அவனுக்கு என்ன கவலை? வீட்டுக்கு போன சொல்லலாம் பார்த்தா. அவனுக்கு என்னப்பா சைடு பிசினஸ் பண்ணுதான். இங்க மதிய வரைக்கும் வேலை பார்ப்பான். சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லாம் ஆப்பம் இடியாப்பம் சுடைக்கு சைடு பிசினஸ் வச்சிருக்கான். நம்ம அப்படியா? ஒரு வேலை தான். இந்த ஒரு வேலை தான். இதான் வெட்டி தான் ஆகணும். சரி, காத்திருந்த முன்னாடி நேத்து வந்தவங்க கூட்டு போனாலாம். சரி, பாப்போம். கோடையா அவன் ஏன் காத்திருக்கணுங்க? ஏன் பொண்டாட்டி வாழ தெரியாது அவனுக்கு? ஏன் காத்திருக்கணும்? அப்ப அவளுக்கு அறிவு மாரி இல்லையா? அவளுக்கு கூட்டிட்டு போறா. அவளுக்கு கூட்டிட்டு போறாங்க. எது கூட்டு போறாங்க? பெற்றோர்கள் அப்படி இது பண்ணாங்க. அதுக்கு இந்த மாதிரி லவ் பண்ணணும். அப்போ சரி, ஏதோ ஒரு காலேஜ் படிக்கும் போது என்ன தெரியும் லவ் பண்ணும்போது? என்ன தெரியுமா? சரி, அவன் லவ் பண்ணணும். ஒண்ணு லவ் பண்ண விட்டுட்டு போக கூடாது. லவ்வே பண்ண கூடாது. சரி. அப்ப அவளை வேறு சேர்ந்துருவாங்களோ? அவளை வேறு கல்யாணத்துக்கு சேர்ந்துருவாங்களோ? சேரம்டாவல லாஸ்ட் சேக்கஞ்சு. அப்ப எதுக்கு ஓடி போனுங்க? ஓடி போறது அவங்க ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையா இருக்கலாம். மயத்து சூழ்நிலை. அதே என்ன சூழ்நிலை உனக்கு? சந்தர்ப்பம் எங்க இருக்கு மேல ஒரு பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஓடி போறது நல்லதாவன? நல்லா இருக்கும்டா. கஷ்டப்பட்டு மயிராண்டி இவன் இப்படிதான் சொல்லுவான். நாளைக்கு இவனே கூட்டிட்டு வரதே இவன் பாப்பா. அப்போ ஒரு நாள் வரமுடியவன அப்படிங்கிற நான் லவ் பண்ணல. அப்படி நான் பண்ணாலுமே அந்த வீட்டுல கேட்பேன். லவ் பண்ணலையா? நாங்களும் பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு லவ். ஒரு வருஷத்துக்கு ஒரு லவ்வா? ஆமா ஆமா ஆமா. வேலை செய்தவன அப்படிலாம் கிடையாது. லவ் பண்ணுனவன. ஆனா பண்ணதுல பண்ணேன். இப்ப என்ன லவ் பண்ணல? லவ் பண்ண கிடையாதுன்னா விட்டுட்டு போயிட்டான். அதான் காத்திருந்தா முன்னாடி நேத்து வந்து விட்டு போயிட்டான். அதான் அப்படி நம்பிக்கை தர பண்ணாத லவ் பண்ணாதான் நான் சொல்றேன். இதான் என்னோட கான்செப்ட். சரி. ஏகப்பட்ட அடி புண்ணி விட்டு குத்தி விட்டாவா. அது லவ் நினைச்சாக்க ரொம்ப கஷ்டமா முடியாதுன்னு அப்படிலாம் சொல்லல. நல்ல பிள்ளைதான்ல. ஒரு மிதி ஃபுல்லா இல்லாத சொல்லாமல இல்லாத சொல்லாம ஒரு அடிதான் அவங்க பாட பிடிக்கிறோம். அவன் என்ன சொன்னாவா? என்ன தெரியுமா? நல்ல பிள்ளைதான்டே. அதான் அவனோட அவ சொல்ல கரெக்ட் தானே. என்ன தெரியுமா? அவனோட சூழ்நிலை கரெக்ட். அவனோட சூழ்நிலை தான் அப்படி மாறிட்டு அப்படின்னு வீட்டுல பேசணும்ல. வீட்டுல பேசினாதானே சரி. இல்ல இருக்குன்னு சொல்லாத ஏதாவதுன்னா வீட்டுல பேசுறதுதானே ஓகே ஆச்சு. அவ பேசினா கொஞ்சம். ஆமா, அப்ப என்ன அதே எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தந்துரும் சொல்லுவாங்க. பேசி கூட வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி ஓகே ஆயிட்டல. நீ வீட்டுக்கு ஓகே ஆயிட்டல. நீ வீட்டுக்கு போய் பேசுனியா? யாரு? அந்த பிள்ளை வீட்டுக்கு நீ முதல்ல பேசுனியோ? ஆமா. நீ மயர பேசுன. ஒண்ணு கூட்டி போறா. கூட்டி வர பையன். நீ பாய் என்ன கூட்டி வரக்கா? பாய் எங்க இருக்க கேக்க. தம்பி நல்ல பேரா இருந்தா
தம்பி என் மூணு பேரை கட்டி விடுக்க போற தம்பி கரெக்டா சொல்லு தம்பி அதனால எக்கா நல்ல பையன்தான் ஏன்னா இவன் நல்ல பையன் தான் அது நம்ம குறை சொல்ல முடியாது எங்க ஊர்ல விசாரிச்சுக்கிட்டு நான் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நாள் நான் போயிருக்கேன் அந்த மாதிரி என்ன கூட்டு போயிருக்கேன் கூட்டு போயிருக்க கூடாதா நான் கூட்டு போனோம்ல என்ன கூட்டு போயிருக்கணும் கூட்டி போயிருக்கணும் இதுல மிகப்பெரிய சோகம் என்னன்னா லாக்டவுன் கொரோனா எல்லாரும் வாழ்க்கையும் புரட்டி போட்ட மாதிரி என் வாழ்க்கையும் புரட்டி போட்டு அந்த லாக்டவுனால தான் என்னால ஒண்ணும் செய்ய முடியல இல்லன்னா மட்டும் இல்லன்னா கூட்டு போய் தள்ளிட்டு வந்திருப்பான் ஆமா 17 வயசுல உள்ள இருந்திருப்பான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தா ஆனா கூட்டு வந்திருக்கோம்ல அவங்க வீட்டுல பேசியிருப்பேன் எப்படி அவன் வந்து வேண்டாம் ஏன்னா அவனுமே ஓடிடும்னு சொல்லிட்டா ஓடி வராதுன்னு தான் நானும் சொன்னேன் அதெல்லாம் ஓடி வராத நடந்து வா அப்படின்னு சொன்னான் நடந்து வந்தேன் ஏன்னா ஓடி ரொம்ப தூரம் கால் வலிக்கலாம் பைக்ல தான் கூட்டு வரேன் இல்ல பஸ்ல தான் வந்தேன் பைக் என்னாச்சு பைக் இல்லையோ பைக் பைக் வாங்கல 80ல பறக்க அவன இவன் ஹெல்மெட் போட்டு விழிப்புணர்வு வீடியோ போடுறான் விழிப்புணர்வு ஹெல்மெட் போடணுமா ஸ்லோவா போடுமா ஏல காலைல 2 பேரும் பின்னாடி உயிர் அத்து போகும் 96ல வரேன் நேத்து 96 காலையில ஜஸ்ட் மிஸ் 56ல வரேன் கரெக்ட் நான் பாத்துட்டே இருக்கேன் காட்டு பண்ணி சல்லுன்னு சாடுது பிரேக் சிஸ்டம்ல கரெக்ட்டா ஐசரி நீ ஏன் சொல்ல மாட்டான் பின்னாடி எங்களுக்குலாம் தெரியும் குடும்பம் குட்டி இருக்கு தெரியும் குடும்பம் இருக்கு சரி குட்டி எங்க இருக்கு குட்டி அடவா 2 குட்டி இருக்குல 2 குட்டி இருக்குல ஆண் குட்டி ஆட்டு குட்டி குடும்பம் கேளுடா குட்டி ஆட்டு குட்டி பிள்ளை குட்டி டேய் பிள்ளை குட்டி அப்படி சொல்லு அதுவும் கேளு சரி பாப்பா